शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राह ग्रासैक कर्मणे विद्यारण्य स्वामी कृत पंचदशी प्रकरण ग्रंथम பார்த்துட்டு இருக்கோம். அதுல 7ஆம் அத்தியாயமான திருப்தி தீபம் பிரகரணம் அப்படின்றது ஞானத்தை சொல்லக்கூடியதான ஞானியினுடைய நிலையை சொல்லக்கூடியதான பிரகரணம் முடிந்தது. இப்ப அதுக்கு அடுத்தது கூட்டஸ்த தீப பிரகரணம் அப்படின்னு ரொம்ப டெக்னிக்கலான ஒரு அத்தியாயம். இது அது எப்படி கரெக்டா பண்ணாக்கா வாசல கதவை சாத்திட்டு தான் சொல்லணும், ஒளிபடுத்தல அப்படி டெக்னிக்கல் அவ்வளவுதான். ஆனா ரொம்ப நல்ல அத்தியாயம் அது. இது பஞ்சதசியில அவர் தனித்தனி பிரகரணமா இருந்தாலும் ஒரு ஒரு அத்தியாயத்துக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. அதனால இதுல என்ன இருக்குன்னா, ஒரு சில பேர் பாரதி தீர்த்தர் எழுதினார், சிலது வித்யாரண்யர் எழுதினார்னு சொல்றார், சிலது வித்யாரண்யர் தான் பாரதி தீர்த்தர் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அவர் வியாக்கியானம் எழுதும் போது ராமகிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, நத்வா ஸ்ரீ பாரதி தீர்த்த வித்யாரண்ய முனீஸ்வரவ் அப்படின்னாரு. அப்போ பாரதி தீர்த்தர் வித்யாரண்ய முனி ஈஸ்வரவ்னு டூயல் போட்டிருக்காரு. ரெண்டு பேருக்கு நமஸ்காரம் பண்ண மாதிரி ஆச்சு. நத்வா ஸ்ரீ பாரதி தீர்த்த வித்யாரண்ய குரு நமஸ்காரம் பண்ண சொன்னதுனால அவரே பாரதி தீர்த்தர், அவரே வித்யாரண்ய அப்படின்னு சொல்றாங்க. 12வது ஆச்சாரியால சிங்கரில் இருந்தவர் அபரசங்கர்னு அவருக்கு பேரு. சங்கரருக்கு அப்புறம் இப்படி கிரந்த எழுதுறதுல அவருக்கு இணை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கார். அவருடைய வேதாந்த கிரந்தங்கள் எல்லாம் பின்னாடி வந்த ஆச்சாரியர் பிரமாணமா கோட் பண்றாங்க. ஆச்சாரியால எப்படி பிரகரண கிரந்தங்களை கோட் பண்றாங்க அதே மாதிரி பஞ்சதசியில சொல்லியிருந்தது, ஆனால் அதுதான் பிரமாணம் அப்படின்னு அந்த அளவுக்கு பிரக்யாதியோட இருக்கக்கூடிய கிரந்தம் பஞ்சதசியானது. அந்த பஞ்சதசியில சில அதிகாரங்கள் அவர் எப்படி அது பண்ணா 15 சாப்டராக அதை அவர் பண்ணாரு. விவேக பஞ்சகம் அப்படின்னு பிரிச்சார், அப்புறம் தீப பஞ்சகம்னு பிரிச்சார், அப்புறம் ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு பிரிச்சாரு. அதுல இப்போ நம்ம முதல்ல பிரத்யக்தத்துவ விவேகம், பஞ்சமகாபூத விவேகம், பஞ்சகோஷ விவேகம், துவைத விவேகம், மகா வாக்கிய விவேகம்னு முதல்ல 5 சாப்டர் பண்ணார். அதுக்கப்புறம் சித்திர தீப பிரகரணம், திருப்தி தீப பிரகரணம் பார்த்துட்டோம். இப்ப கூட்டஸ்த தீப பிரகரணம், அப்புறம் தியான தீப பிரகரணம், நாடக தீப பிரகரணம், அதுக்கப்புறம் ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு யோகானந்தம், ஆத்மானந்தம், அத்வைதானந்தம், வித்யானந்தம், விஷயானந்தம் அப்படின்னு 5 போட்டாரு. இதுல முதல் 10 பாரதி தீர்த்தர் எழுதினது, கடைசி 5 வித்யாரண்யர் எழுதினதுன்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல அதுல வர ஸ்லோகமே இதுல வர்றதுனால வித்யாரண்யர் தான் சிலது அங்க எழுதியிருக்காருன்னு. அதனால அதெல்லாம் டிஸ்பியூட்டபிளா பாயிண்டா இருக்கிறதுனால மொத்தத்துல என்ன தெரியுதுன்னா, இது ரொம்ப பிராச்சீனமான ஒரு கிரந்தம். இது அவருடைய காலத்துல எழுதப்பட்ட கிரந்தம்ன்றதுல ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால பிரம்மானந்தாபிதே கிரந்தே பிரம்மானந்த பிரகாசகம் யோகி பிரத்யக்ஷம் அத்தியாயே பிரதமே அஸ்மின் உதீரிதம் அப்படின்னு சொல்றதுனால இந்த கிரந்தத்துல முதல் அத்தியாயம்னு சொல்லியிருக்காரு. அப்போ முதல் அத்தியாயம்னா இந்த பிரம்மானந்தத்துல முதல் அத்தியாயமா இல்ல இந்த கிரந்தத்தினுடைய முதல் அத்தியாயத்தை அங்க கோட் பண்ணியிருக்காரு. அதனால இப்படி நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஆனா திருப்தி தீப பிரகரணத்துல ஆரம்பத்துல அவர் என்ன சொல்றாரு, திருப்தி தீபாக்கியம் பிரகரணம் ஆரம்பமானஹா ஸ்ரீ பாரதி தீர்த்த குரு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல வித்யாரண்யர்ன்ற வார்த்தைய அங்க போடல அவரு. அப்படின்னா அவரே பாரதி தீர்த்தரா இருந்து அவரே பிற்காலத்துல வித்யாரண்யரானாரா, இல்ல 2 பேரையும் சேர்த்தே வச்சிருந்தாரா, இல்ல 2 பேரும் தனித்தனியான ஆளா, இதெல்லாம் டிஸ்பியூட்டபிளா இருக்கு. இவர் எப்படி எழுதினாரு, இந்த பஞ்சதசியும் நம்ம சாஸ்திரத்தினுடைய பிரகரண கிரந்தங்கள் எப்படி செய்யணும்னா, அத்தியாரோப அபவாத்தியாவியம் நிஷ்பிரபஞ்சா பிரபஞ்சத்தே. அதனால இது எப்படின்னா, சிஷ்யானாம் போத சித்தியர்த்தம் தத்வஜ்ஞைஹி கல்பிதா கிரமஹா. இது சிஷ்யர்களுக்கு போதிக்கிறதுக்காக இந்த கிரமமானது கல்பிக்கப்பட்டது. முதல்ல இல்லாததான இந்த உலகத்துக்கு இருக்கா மாதிரி வச்சுட்டு இந்த உலகமானது வந்தது,
ஈஸ்வரன் தான் இதுக்கெல்லாம் காரணம், உலகத்துல இருக்கிறது பாவம் புண்ணியம் இதெல்லாம் இருக்கு, ஜெகத் இப்படி இருக்கு, ஜீவன் இப்படி இருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறமா இந்த ஜீவனுக்கு ஜீவன் ஸ்டேட்டஸ்ன்றது கிடையாது. இந்த ஜெகத்துக்கு ஒரு தனியான ஸ்டேட்டஸ் பிரம்மத்தை தவிர இல்ல. அதே மாதிரி பிரம்மத்துக்கும் பிரம்மன்ற ஸ்டேட்டஸே வராது. இதுல இருந்து பிரிச்சு காமிக்கிறதுக்காக பண்ணோம்னு சொல்லி நிஷேதம் பண்ண போறது. ஆகையினால அத்தியாரோப அபவாத அபியம், முதல்ல அத்தியாரோபத்தை பண்ணி அப்புறம் அபவாதம் பண்றதுன்றதுதான் நம்மளுடைய வேதாந்த கிரந்தத்தினுடைய சைலி. அப்படிதான் அதே ஒரு மெத்தட் தான் வித்யாரண்ய சுவாமிகளும் ஃபாலோ பண்ணியிருக்கார். இப்படி பண்ணி 7வது அத்தியாயத்துல அவர் திருப்தி தீப பிரகடனத்துல ஞானியினுடைய நிலையை பரிபூர்ணமாக எடுத்து சொன்னார். இப்படித்தான் இருப்பார் ஞானி. அதுல எல்லா வேதாந்தத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் ஒரு 298 ஸ்லோகங்கள் மூலமாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ கூட்டஸ்த தீப பிரகரணம் வந்திருக்கோம். இந்த பிரகரணத்துல மொத்தம் 76 ஸ்லோகம் தான். சாதாரணமா நமக்கு 76 ஸ்லோகம் பெருசா தோணி இருக்கும். அது நம்ம 298 இருந்து இப்ப வந்ததுனால இது சின்ன பிரகரணம்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இது சின்ன பிரகரணம் ஏன்னா 76 ஸ்லோகம் தான். இதுக்கு கூட்டஸ்த தீப பிரகரணம், கூட்டஸ்தனை ஒழிக்கக்கூடியதான விஷயங்களை இங்க பேச போறாரு. கூட்டஸ்தன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, முதல்ல கூட்டஸ்தம்னா என்ன அர்த்தம்? சித்திர தீப பிரகரணத்துல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எப்படி கடாகாசம், ஜலாகாசம், மேகாகாசம், மகாகாசம் அப்படின்னு பார்த்தோம். அதுல கடாகாசத்தை எப்படி பார்த்தோம்னாக்க ஜீவனாக பார்த்தோம் இல்லையா? அப்புறம் ஜலாகாசத்தையும் ஜீவனா பார்த்தோம், மேகாகாசத்தையும் மகாகாசத்தையும் பிரம்மனா பார்த்தோம். அதுல கொஞ்சம் பேதம் வச்சோம். மேகாகாசத்துல இருக்கக்கூடியது ஈஸ்வரன், மகாகாசத்துல இருக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்னு பார்த்தோம். கடாகாசத்துல இருக்கக்கூடியது சிதாபாசன் இல்லையா? கடாகாசத்துல இருக்கக்கூடியது ஜீவன். இப்படி எல்லாம் பிரிச்சு கிரிச்சு எல்லாம் பார்த்து சொன்னா. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எதுக்காக இதெல்லாம் வந்தது அப்படின்னாக்க மகா வாக்கியத்தை போதகமாக சொல்லணும்ன்றதுதான் தாற்பயம் வேதாந்தத்துல. வேதத்தினுடைய தாற்பயமும் அதுதான். வேதத்தினுடைய தாற்பயம் வேதாந்தத்துல இருக்கு, வேதாந்தத்தினுடைய தாற்பயம் மகா வாக்கிய போதனையில தான் இருக்கு. அந்த போதனை வரும்போது தற்பதமாக இருக்கக்கூடிய பிரம்மமும் தொற்பதமாக இருக்கக்கூடிய தொன்முப்பதமாக இருக்கக்கூடிய ஜீவனம் ஒண்ணு அப்படின்னு சொன்னோம். இப்போ தத்துன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா, வாக்கியார்த்தமா ஒண்ணு நமக்கு சித்திக்கிறது. அது அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அதுன்னா என்ன சார்? அதுன்னு நம்ம இப்ப கடவுளை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால அதுனாக்க கடவுள் அப்படின்னு சொன்னா, அந்த கடவுள்னு எடுத்திருந்தாலும் அதுல ஒரு தகராறு. வாக்கியார்த்தமா புரிஞ்சுட்டா கடவுள், ஆனா தத்துவார்த்தமா புரிஞ்சுதான்னா என்ன அர்த்தம்னா பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம். இங்க தொம்முன்னு அப்படின்னு சொன்னா அதை லட்சியார்த்தமா புரிஞ்சுட்டான்னாக்க கூட்டஸ்த சைத்தன்யம்னு புரிஞ்சுக்கணும். வாக்கியார்த்தமா புரிஞ்சுக்கிறதா இருந்தா ஜீவன் சிதாபாசன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சோ இப்போ தத்பதத்துல லட்சியார்த்தமாக எந்த பிரம்மம் சொல்லியிருக்கோ அதுதான் தொம்பதத்துல லட்சியார்த்தமாக கூட்டஸ்தனை சொல்லியிருக்கு. இண்டிவிஜுவலா சொல்லும் பொழுது கூட்டஸ்தம்னு சொல்லியிருக்கு, டோட்டலா சொல்லும் பொழுது பிரம்மன்னு சொல்லியிருக்கு. கூட்டஸ்தமும் பிரம்மமும் ஒண்ணுதான். கூட்டஸ்தம்னா என்னது? நிர்விகாரமான பிரம்மமானது மாறாதது பிரம்மம். கூட்டஸ்தனான ஜீவனும் அப்படிதான் நிர்விகாரி, எதுவும் மாறவே மாட்டார் அப்படின்னு. கூட்டஸ்தம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா அசையாதது அப்படின்னு அர்த்தம். இந்த சக்லியன்லாம் ஒரு ஆன்வில்னு ஒண்ணு வச்சுட்டு இருப்பான். அவன் காவலர் என்ன பண்ணுவான், அந்த தெருப்பெல்லாம் ஆணி அடிக்கணும்னாக்க இது மேல அந்த தெருப்புல ஆணி அடிச்சானாங்க அது மாத்திரம் நகராது கீழே. அதே மாதிரி கூட்டஸ்தம்னாக்க எந்த ஆத்மால மாத்திரம் எந்த ஒரு ஆக்டிவிட்டி இருந்தாலும் சலனமானது ஏற்படாது. அது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கு. ஜீவன் இண்டிவிஜுவலா போகும்பொழுது அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம நிலைக்கு கூட்டஸ்தன்னு பேரு. ஈஸ்வரன் வச்சிருந்து வெற்றியாக நம்ம பேசுவோமே, ஆனால் அந்த நிலைக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்னு வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். இப்படி நம்ம இப்படி புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஜீவனானவன் பிரம்மமும் ஒண்ணு சைத்தன்ய ரூபேன. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிம்ப ரூபமாக பார்த்தான்னாக்க இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. ஆனா பிரதிபிம்ப ரூபமாக பார்த்தான்னாக்க அவர் என்ன, பிம்ப ரூபமாக இருக்கக்கூடியது ஆதாரமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம், பிரதிபிம்பமாக இருக்கக்கூடியது ஆபாச ரூப சைத்தன்யம். அது மாதிரி இது இருக்குமே தவிர அது உண்மையான சைத்தன்யம் இல்ல அப்படின்ற அர்த்தம் வருது. இப்போ இத புரிஞ்சுக்கணும்னாக்க இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்க, இண்டிவிஜுவலா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வேதாந்தத்தை, டோட்டலாகவும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வேதாந்தத்தை. இண்டிவிஜுவலா புரிஞ்சுக்கிறதா இருந்தா அதுக்கு வெஷ்டி
அப்படின்னு பேரு. டோட்டலா புரிஞ்சுக்கிறதா இருந்தா சமஷ்டியாக இருக்கிறது. இந்த வியக்தி லெவல்ல பார்த்துப்போம். முதல்ல ஜீவன் லெவல்ல பார்த்தாண்டாக்க எத்தனை இருக்கு? ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது பிம்ப சைத்தன்யம். அது எதோடையும் சம்பந்தப்படாம எந்த நான் முடிச்சுட்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ, அந்த நான் இந்த மூணுத்தையும் பார்க்கிற காரணத்தினால அது இதை விட வேறானதுன்னு சொல்லக்கூடியதான ஒரு ஐ என்கிட்ட இருக்கு. இன்னொரு ஒரு ஐ இருக்கு. அது எங்க? இந்த ஐயானது எங்கெல்லாம் பிரதிபலிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஜாகிரத்துல பிரதிபலிக்க. நான் ஜாகிரத்துல டீல் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி சொப்னத்திலேயும் நான் தான் கனவு கண்டேன், வேற யாருமே அதுக்கு தெரியாது. எனக்கு மாத்திரம்தான் சொப்னம் கண்டவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதே மாதிரி காரண சரீரத்தோட நான் ஐடென்டிஃபை பண்ணிப்போம், நான் தூங்கினேன் அப்படின்னு. இந்த நான் இண்டிவிஜுவலாக பிரதிபிம்பிக்கிறது. அது பிரதிபிம்பிக்கக்கூடிய சைத்தன்யமாக அது இருக்கு. பிரதிபிம்பிக்கமான சைத்தன்யமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? இந்த நானானது என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கரணத்துல போய் ரிஃப்ளெக்ட் ஆனதுனால, அதுல இருந்து வந்ததுனால இந்த நான் அந்த மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ் நான் தான் அது அப்படின்னு எல்லாரையும் ஏமாத்துறது, நானு நினைக்க வைக்கிறது. அதான் பிரதிபிம்பம் இல்லையா? இப்படி இருந்துட்டு இதுக்கு என்ன மீடியமா இருக்குன்னா இந்த சரீரத்தின் மூலமா இதை சாதிச்சுக்கிறது. அந்த பாடி மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் இருக்க அது இந்த ஆத்மாவிலிருந்து இந்த ரிஃப்ளெக்ஷனை வாங்கிட்டு இந்த மீடியம் மூலமாக இது பண்ணிட்டு இருக்கு. இத பரமாத்மா எப்படி சொல்றாங்கன்னா, ஒரிஜினல் சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு, ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு, ரிஃப்ளெக்டிங் மீடியம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மூணுலதான் இண்டிவிஜுவலா ஆகணும். அதே மாதிரி இதை ஒத்துண்டா அங்க என்ன ஆச்சுன்னா, சமஷ்டியில பாத்தீங்கன்னாக்க அங்கேயும் ஈஸ்வரன் என்ன பண்றாரு? பிம்பமா இருக்காரு, எதுலயும் இல்லாம அவருக்கு பிரதிபிம்பமாக இருக்கக்கூடியது ஹிரண்ய கர்ப்பராக இருந்து இந்த உலகத்தெல்லாம் தயார் பண்ணி அப்படி இருக்கார். அவருக்கு தயார் பண்ணான்றது எந்த மீடியம் மூலமா நமக்கு தெரியுது? இங்க சரீரம் மூலமா நான் இருக்கிறது தெரியற மாதிரி அவர் இருக்காருன்னு எப்படி தெரியும்? இந்த உலகத்தை பார்த்தா தெரியாது. அவர் என்ன பண்ற? பஞ்சீகரணம் பண்ணி இந்த உலகத்தை தயாரிச்சதுனால இந்த உலகத்தை நோக்கினா அவரை பார்க்கலாம், இந்த சரீர இதை விசாரம் பண்ண இவரை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு வியக்திக்கு இது மீடியமா இருக்கு. அவருக்கு காடுக்கு எது மீடியமா இருக்குன்னா இந்த உலகமானது ஒரு மீடியமாக இருக்கு. அப்படி மீடியமாக இருக்குன்னா ஒரு கருவியாக இருக்கு. அதனால இந்த பிரபஞ்சத்திரயம் இருக்கு இல்லையா? சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், இந்த மூணு அங்க இருக்கு. இங்க எப்படி இருக்குன்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அப்படின்னு வியக்தியாக இருக்கு. இப்படி பிம்பமும் பிரதிபிம்பமும் மீடியமும் சேர்ந்ததுதான் ஒரு சரீரம் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி சமஷ்டி சரீரமா இருந்தாலும் அதே மாதிரி பிம்பம், பிரதிபிம்பம், மீடியம் இப்படி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்படி விவேகம் பண்ணி பார்த்தாதான் ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்ல பிம்ப சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம்னு சொன்னா நமக்கு புரியணும்ன்றதுக்காக இதை முதல்ல இப்படி ஒரு பாகுபாடு இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவங்க கையில என்ன இருக்குன்னா சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனசு புத்தியில இருக்கக்கூடிய நான் எல்லாரும் எதை நான் இப்ப சொல்லிட்டு இருக்கோமோ அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சரீரம் ஒண்ணு இருக்கு. அது போல விவகாரம் நடக்கிறது இல்லையா? பிம்ப பிரதிபிம்ப மீடியம் இருக்கு. இந்த பிம்பம் அப்படின்றது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு வச்சுப்போம். அதுதான் பிரம்மம். இந்த பிம்பமான பிம்ப சைத்தன்யம் அது ஒரிஜினல் இல்லையா? பிரதிபிம்பம்னா என்ன அர்த்தம்? ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் இல்லையா? இது எங்க இருக்குன்னாக்க ரெண்டுமே என்கிட்டதான் இருக்கு. பிம்ப சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம் ரெண்டுமே என்கிட்ட இருக்கு. நான் எப்படி ஆபீஸ் விவகாரம் வரும்பொழுது நீ யாரு அப்படின்னு கேட்டானாக்க நான் நான் இது மாதிரி மேனேஜர் பினான்ஸ் இல்ல மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதே போய் டாக்டர் கிட்ட போனாக்க யாரு ரோலுக்கு ஏத்த மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேனோ அதே மாதிரி இந்த சைத்தன்யமானது பிம்ப சைத்தன்யமானது இவன் ஜாகிரத்துல இருக்கும் பொழுது மனசின் மூலமா இவன் வேக்கர்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். இவன் ட்ரீம்ல இருக்கும்போது ட்ரீமர்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். தூங்கும் பொழுது ஐ வாஸ் ஸ்லீப்பிங் ஸ்லீப்பர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். எப்படி லோகத்துல விவகாரம் நடக்கிறதோ அதே மாதிரிதான் இங்கேயும் விவகாரமானது நடக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்கு. ஒன்னு இண்டிவிஜுவலா இருக்கு, ஒன்னு டோட்டலா இருக்கு. இந்த இண்டிவிஜுவலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணு என்ன பண்ணிருக்கிறது, சித்தாவும் இருக்கு சிதாபாசனாவும் இருக்கு. சித்தாகவும் இருக்கு சிதாபாசனாகவும் இருக்கு. இதுதான் ஜீவனுடைய நிலை.
அங்க எப்படி இருக்குன்னாக்க மேகாகாசம் மகாகாசம்ல அங்க ஈஸ்வரனாகவும் பிரம்மமாகவும் அது இருக்கு. சமஷ்டியில பார்க்கும்போது ஈஸ்வரனாகவும் பிரம்மமாகவும் இருக்கு. வியக்தியில பார்க்கும் பொழுது ஜீவனாகவும் சிதா கூட்டஸ்தமாகவும் இருக்கு. இதுல இந்த கூட்டஸ்தம்னு சொல்றதும் அங்க இருக்கக்கூடிய பிரம்மமும் ஒண்ணு. இது எப்படி கடாகாசமும் மகாகாசமும் இந்த உபாதியினாலதான் வேற வேற இருக்கே தவிர இந்த கடத்தை உடைச்சிங்கன்னா அது மகாகாசம் தான். அதே மாதிரி மகாகாசன்ற இந்த பிரபஞ்சத்தை எடுத்துட்டீங்கன்னா அங்க இருக்கிறதும் ஒரே ஆகாசம் தான். ரெண்டுமே ஒரே பிரம்ம சைத்தன்யம் தான். பிம்ப சைத்தன்யத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனோ ஈஸ்வரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிம்ப சைத்தமும் ஒண்ணுதான் இருக்கும். ஆனா இங்க என்னுடைய இண்டிவிஜுவல்னு வரும்போது இந்த நானை நான் அபிமானத்தினால வருகிறதுனால அது ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை நான் அப்படின்னு நினைச்சுட்டேன் இல்லையா. அதனால இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால இத விசாரம் பண்ணி தான் தெரியும். அப்படின்னா நான் யாருன்றதுல எனக்கே கன்ஃபியூஷன் இருக்கு. அப்படின்னா இது எப்படி தெரியும்? விசாரம் பண்ணாதானே தெரியும். நான் யாருன்றதுல எனக்கே கன்ஃபியூஷன் இருக்குன்னு எனக்கே சொல்ல தெரியலதான் என்ன அர்த்தம்? அதை விசாரம் பண்ணி தான் தெரியணும். அதை விசாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்ததுதான் இந்த கூட்டஸ்த தீப பிரகரணம். ஜீவன்னா யாரு, கூட்டஸ்தன்னா யாரு அப்படின்றத பிரிச்சு அறியணும். அப்படி அறிஞ்சாதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும், நானே புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு எடுத்துட்டார். இப்போ ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில போய் நான் போய் நின்னா என்ன அர்த்தம்? கண்ணாடியில என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆனது வருது இல்லையா. ஆனா என்னுடைய பேச நானே பாக்கிறேன் கண்ணாடியில. ஆனா என்னுடைய பேஸ் எங்க இருக்கு? என்னுடைய தோல் மேலதான் இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பேஸ் எங்க இருக்கு? என்னுடைய தோல் மேல இல்லாம ஏதோ தோல் மேல இருக்கு. அது என்னுடைய தோல் மாதிரி தோன்றது இல்லையா. என்னுடைய பேச எங்கிட்ட இருக்க வேண்டிய முகமானது வேற ஒரு இடத்துல முகமாக அது தோன்றது. நான் போயிட்டான்னாக்க அந்த இடத்துல இருந்து அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் போயிடுச்சுன்னா ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸுக்கு வேலையே இல்லை. ஏன்னா மிரர்ல பிரதிபிம்பத்துக்கு வேலையே இல்லாம போயிடுறது. அது மாத்திரம் இல்ல, எனக்கும் அந்த மிரருக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் வேற இருக்கு இல்லையா. எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸுமே இல்ல ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸுக்கும். கண்ணாடி எக்ஸாம்பிள் எடுத்துட்டாக்க அது ரிஃப்ளெக்ஷன் சொன்னா கரெக்டா இருக்கு. ஆனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. நான் இங்க இருக்கேன், கண்ணாடி அங்க இருக்கு, எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு ரைட்டா. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சூரியன் இருக்கார். அவர் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பக்கெட் தண்ணீர்ல பிரதிபலிக்கிறார் இல்லையா. அந்த சூரியன் ஒரிஜினல் சூரியன், இங்க இருக்கக்கூடியவர் பிரதிபிம்ப சூரியன். இங்க பாருங்க டிஸ்டன்ஸ். இங்க பிரதிபிம்ப சூரியத்தை நான் கீழே பாக்குறேன், பிம்ப சூரியனை மேல பாக்குறேன் இல்லையா. அதனால பிம்பமும் பிரதிபிம்பமும் இருக்குன்னு தெரிஞ்சா கூட என்னுடைய எக்ஸாம்பிளுக்கு ஏத்த மாதிரி அது வரல. எனக்கு பிம்ப சைத்தன்யமும் ஒரிஜினல் சைத்தன்யம் எங்கிட்டே இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸே இல்ல. நான் சொல்லும் போது சில சமயத்துல நான் வேதாந்த பரமாக இருக்கக்கூடிய நான சொல்றேன். சில சமயத்துல இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட இருக்கக்கூடிய நான் சொல்றேன். அதனால அதுல என்ன ரெண்டும் பக்கத்துல இருக்கு, டிஸ்டன்ஸே இல்லாம இருக்கு. அதனால எனக்கு சந்தேகம் வருது, இது எப்படி இருக்கும் இல்லையா. இதை விசாரிக்க வேண்டியிருக்கு. மிரர் எக்ஸாம்பிள் நல்லா இருக்கு. ஆனா எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கொள்ள முடியும் இல்லையா. இப்போ ஆகாசம் மாதிரி பிரம்மம் இருக்குன்னு சொன்னாக்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறான்னாக்க, ஆகாசம் பிரம்மமானது எப்படி இருக்கு? அவர் எங்கும் வியாப்தமா இருக்கார். ஆகாசம் எங்கும் வியாப்தமா இருக்கு. இவர் ஆத்மாவானது அசங்கமாக இருக்கார், எதோடையும் சம்பந்தப்பட மாட்டார். ஆகாசமும் எதோடையும் சம்பந்தப்படாது இல்லையா. பிரம்மமானது எல்லாரையும் ஒத்துக்கும், சமபாவத்தோட ஒத்துக்கும். அவரும் என்ன பண்றார்? எல்லாரையும் ஒத்துக்கிறார். அந்த ஆகாசமானது இருக்கு. ஒரு குணமும் இவருக்கு பிரம்மத்துக்கு கிடையாது, நிர்குணம் பிரம்மம். அதுவும் அங்க கரெக்டா தான் இருக்கணும். ஆனா அதனாலேயே ஆகாசமும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்லலாமான்னா இல்ல. ஏன்னா ஆத்மா அந்த ஆகாசமானது உண்டானது. ஆத்மன ஆகாச சம்பூதா அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஆகாச எக்ஸாம்பிள் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம சக்தினால அந்த ஆகாசத்தையும் தள்ளி விட வேண்டிய சமாச்சாரமா இருக்கு. ஆகையினால எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த தத்துவம்னு வரும் பொழுது அதை தள்ளி வேண்டிய நிலையில இருக்கும். இப்ப இதனால என்ன தெரியுது அப்படின்னாங்க, சைத்தன்யத்வய வியாப்தமாக இந்த சரீரமானது இருக்கு. ஒண்ணு பிம்ப சைத்தன்யம், இன்னொன்னு பிரதிபிம்ப சைத்தன்யம். பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல தோணக்கூடிய நான் அப்படின்னு பிரதிபிம்பிக்கிற நானை பார்த்து நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னொன்னு சைத்தன்யமானது ஒரிஜினல் சைத்தன்யமாக இருக்கு. இது ரெண்டுமே எங்கிட்டதான் இருக்கு.
இல்லையா? துவாசுபர்ணா சைஜா சகாயான்ற இடத்துல இதுதான் சொல்றாரு. ரெண்டு ஆத்மாவும் நம்ம கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சாமான்யமா பாத்தீங்கன்னா துவயம் வியாப்தம் சரீரம் இருக்கு. இது எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றது அப்படின்னாக்க மிரர்ல டிஸ்கஷன் இல்லையா? மிரர் எக்ஸாம்பிள வச்சுட்டு சூரியனுடைய எக்ஸாம்பிள வச்சுட்டு இதை புரிந்து கொள்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா நமக்கு பிரதிபிம்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தலம் என்ன? ரெண்டே ரெண்டு தான். மிரர் ஒண்ணு இருக்கு, தண்ணியில பிரதிபிம்பிக்கிற சூரியனோ சந்திரனோ இல்லையா இருக்கு. இதை வச்சுதான் நம்ம இந்த ரெண்டு சைத்தன்யத்தையும் புரிஞ்சுக்கணும். பிம்ப சைத்தன்யம் எது, பிரதிபிம்ப சைத்தன்யம் எது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படின்றதுக்காக இந்த டிஸ்கஷனை இப்ப ஆரம்பிக்கிறாரு. கூட்டஸ்த தீப பிரகரணம் அப்படின்னு. இதுல பாருங்க, வியக்தி சமஷ்டி ரெண்டா வேற நம்ம புரிஞ்சுக்கணும் இத. அதனால அவர் என்ன முதல்ல ஜீவனை வச்சுட்டு சொல்லணும், இதே மாதிரி அவர் ஈஸ்வரனையும் எடுத்துட்டு வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் கொண்டு போய் இந்த ஒரிஜினல் சைத்தன்யம் தான் ரெண்டுத்திலயும் உண்மை, அதுதான் தத்துவமசிய சொல்ல போறதுன்றத முடிக்கணும். இப்படின்ற ஒரு எண்ணத்துல பிரவர்த்திக்கிறது இந்த சாப்டர் ஆனது இல்லையா? இப்போ இந்த கூட்டஸ்தனை பிரம்மமும் ஒன்று என்று சொல்வதற்கு கூட்டஸ்தனை நல்லா புரிய வைக்கணும், அந்த பிரம்மத்தையும் நல்லா புரிய வைக்கணும். அப்படின்றதுக்காக டெக்னிக்கலாக இதனுடைய ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ சொன்னாதான் அது புரியும்ன்றதுக்காக இப்ப என்ன ஹைலி டெக்னிக்கலான ஒரு சாப்டர் உள்ள நம்ம இப்ப என்ட்ரா போறோம் இல்லையா? எதுவா இருந்தாலும் இப்ப யோசிச்சு முடிவு எடுக்கணும். இப்போ முதல் எடுத்த உடனே அவர் முதல்ல ஸ்லோகத்தை படிக்கிறேன், அவரை எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. காதித்ய தீபதே குப்யே தர்ப்பணாதித்ய தீப்திவத் கூட்டஸ்த பாசிதோ தேஹ தீஸ்த ஜீவேன பாஷ்யதே. ஒரு சூரியன் இருக்கு, காத்தால அது உதிச்ச உடனே ஒரு வால் ஒண்ணு இருக்கு. அது வால்ல அந்த சூரியனுடைய ஒளியானது நன்னா படுறது, எல்லாருக்கும் அது தெரியுது இல்லையா? சுவர் நல்லா தெரியறதுன்னா என்ன அர்த்தம்? சூரிய ஒளி பரவி இருக்கு, அதனால தெரியுது. அதுக்கு பக்கத்துல ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு கண்ணாடி எடுத்துன்னு வந்தான். அந்த கண்ணாடியில அந்த சூரியனானது பிரதிபிம்பிச்சு. அவன் என்ன பண்ணா, அதை கொஞ்சம் திருப்பி விட்டானா அந்த சுவரிலேயே ஒரு பேட்ச் ஒண்ணு தெரியுது. இப்போ இல்லையா, சுவத்துல ஒரு பேட்ச் தெரியுது. இப்போ எங்கு இருக்கக்கூடிய சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு, எது? சூரிய ஒளி எங்கு இருக்கு? சில இடத்துல மாத்திரம் அந்த மிரர்னால வந்த லைட் இருக்கு. அந்த லைட்ல அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியாது. டோட்டலா ஒரு லைட் இருக்கு, சின்னதா ஒரு லைட் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸாம்பிள் நமக்கு புரியுது இல்லையா? சப்போஸ் இந்த மிரரை எடுத்தா கூட என்ன ஆகும், சூரிய ஒளியானது எங்குமே இருக்கும். இந்த நடுவுல கொஞ்சம் இந்த மிரனுடைய லைட் ஆனது அது மேல எடுத்தது நமக்கு என்னென்னமோ பிரமைகள்ல ஏற்படுது. அது கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கு அந்த ஸ்பாட். அது எங்க இருந்து வந்தது? அந்த சூரியன்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி சூரியன் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடிய சூரியன்ல அதுல போய் ரிஃப்ளெக்ட் ஆகி அது உங்களுக்கு எப்படி செஞ்சா கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்கு சார் இந்த இடத்துல. இது எப்படி இருக்கு? நமக்கு அந்த சைத்தன்யமானது ஈஸ்வரங்கிட்ட இருந்து வந்த சைத்தன்யத்தை வாங்கிட்டு அதுல இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு என் மனசுல ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு நான் நினைக்கிறேன்னாக்கா நான் ரொம்ப பிரைட்டா இருக்கேன்னு கடவுள் சொல்லியா இல்ல கடவுளுக்கு மேலேயே பிரைட் இருக்கா மாதிரி இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, கரெக்டா? அப்படிதானே இருக்கு. நான்ற ஒரு ஈகோ எல்லாருக்கும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் சமமா தானே பாக்கணும், எல்லாருக்கும் கீழே தானே இருக்கும். நான் சொல்றேன் நீங்க கேளு அப்படின்னு கேக்குறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கேருந்து எப்படி அந்த சூரிய பம்பத்துல இருந்து வந்த மிரரை அது அடிச்சதுனால அந்த இடம் கொஞ்சம் பிரைட்டா இருக்கிறதுனால அந்த மிரர் நினைச்சிட்டு இருக்குன்னு வச்சுங்க, நம்ம பிரைட் தான் ஜாஸ்தி, சூரியனுடைய பிரைட் நத்திங் பிஃபோர் மீன் நினைச்சதுன்னா அது எப்படியோ அப்படிதான் இந்த ஜீவனானவன் அந்த சைத்தன்யத்துக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் மீடியமா இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனா இருக்கக்கூடிய அந்த அந்தக்கரணத்தின் மூலமாக இந்த உலகத்தை அனுபவிக்கிறான். இதை புரிஞ்சுக்க வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக சொன்னார். இப்போ இந்த ஆகாசத்தில் இருக்கக்கூடிய வெயிலானது நேரப்பட்டுதான் அந்த சுவரானது பிரகாசிக்கிறது. அதே சமயத்துல அந்த கண்ணாடிய அந்த வெயில்ல காட்டினா அதனுடைய பிரதிபிம்பமான சூரியமானது இங்க தெரியுது. அந்த பிரதிபிம்பமானது ஆகாச சூரியனுக்கு வியாபகமாக இருக்கக்கூடிய பிரகாசமும் கண்ணாடி சூரியனுடைய பிரகாசம் ரெண்டுமே இங்க இருக்கு. ரெண்டு சைத்தன்யமும் ஒரு சுவர்ல இருக்கு. சுவரனுடைய சரீரம்
ரெண்டு சைத்தன்யம் இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு. அதுல கண்ணாடியை எடுத்து விட்டா கண்ணாடி சூரியனே இல்ல, கண்ணாடி சூரிய பிரகாசம்னு இருக்க போறது. அந்த கண்ணாடியிலிருந்து வந்த பிரகாசமானது தூங்கும் பொழுது நான் எனக்கு என்ன ஆச்சு, அதான் ஆச்சு. கண்ணாடியை கழிச்சிட்டேன். நான் எடுத்துட்டு போய் தூங்கும் பொழுது வெறும் சைத்தன்யம் மாத்திரம் தான் அங்க இருக்கு இல்லையா. மனசுன்ற ஒரு சைத்தன்யம் காத்தால வந்த உடனே என்ன ஆச்சு, அந்த கண்ணாடியில இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் ஆனது வந்துடுது. இப்படி இதுல ஒரு தமாஷ் பார்க்கணும். இந்த பாடியில இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சுட்டே இருக்கோம். இதெல்லாம் எவ்வளவு இருக்கும், அந்த சைத்தன்யம் இருக்கிற வரைக்கும் தானே இந்த தேகத்துல இந்த ஆட்டம்லாம் இருக்கும். அவர் போயிட்டாருனாக்க இந்த மைண்ட் ஆனது வேலை செய்யுமா? அந்த ஒரிஜினல் சூரியன் பிரகாசம் இல்லைன்னாக்க அது இந்த சோரையும் பிரகாசிக்காது, அந்த கண்ணாடியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகாது, அந்த கண்ணாடியிலிருந்து வரதும் பார்க்காது. இப்படி நீங்க யோசிச்சு பார்த்தா எல்லாரும் சரீரத்தோட உட்கார்ந்து இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. சார் மேனேஜிங் டைரக்டர் சார், மேனேஜர் சார், லாயர், இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்க அந்த சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான். அந்த சைத்தன்யம் இல்லைன்னாக்க எல்லாருக்கும் ஒரே பேர் தான் ரேடியில வரும்போது இல்ல, பாடின்னு பேர், அவ்வளவுதான் இல்லையா. அதே மாதிரிதான் அங்க சூரியனானவர் அங்க போயிட்டா இருந்தாங்க, அந்த ரிஃப்ளெக்ஷனே போச்சுன்னாங்க. இங்க மிரருடைய ரிஃப்ளெக்ஷன் ஆனது எப்படி இருக்கும், இருக்கவே இருக்காது இல்லையா. இந்த ரெண்டு பிரகாசக்குமே ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா அஞ்ஞானத்தினால ஏற்படுகிறது இல்லையா. அவரை தெரியல, அவருடைய பிரதிபலிச்சத நான் அதுதான் ஒரிஜினல் நினைச்சேன், இதனால இருக்கு. இப்படி அந்த ஒரிஜினல் சைத்தன்யமானது, கூட்டஸ்த சைத்தன்யமானது என்னுடைய அந்த கரணத்துல பிரதிபிம்பிக்கும் பொழுது அதுக்கு பேர் சிதாபாசன் அப்படின்னு பேரு இல்லையா. அப்பதான் நான் ஜீவன் ஆறேன். ஜீவன்னால சிதாபாசன்னால ஒண்ணு. பிரம்மமா இருக்கக்கூடிய சைத்தன்யம் எங்குமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஈஸ்வரன் பேரு. என்னுடைய உடம்புல போய் அந்த சைத்தன்யம் உங்க உடம்புல அந்த சைத்தன்யமானது இறங்கிட்டனாக்க அதுக்கு பேர் கூட்டஸ்தன் அப்படின்னு பேரு. அந்த கூட்டஸ்தன் நம்மளுடைய மைண்ட்லயும் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆன உடனே நான் என்ற எண்ணமானது எனக்கு வருது அப்படின்னாக்க அந்த சித்துனுடைய ஒரு ஆபாசம். ஆபாசம்னா உண்மை இல்லாமல் அது இருக்க மாதிரி காண்டி, அது உண்மை மாதிரி காண்பிக்கக்கூடியது எதுவோ அதுதான் சிதாபாசன். இப்படி இந்த சித்தானது ஆபாசமாக ஆகிறது. இந்த ஆபாசத்தின் மூலமாக நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட் அதுல. ரெண்டாவது, என்னுடைய மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் சித்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா தானே ஆபாசமானது வருது அப்படின்னு சொன்னதுனாலேயே அந்த சித்து இல்லைன்னாக்கா இது ஜடம்னு தெரியுது. என்னுடைய மைண்ட் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய பாடி எப்படி ஜடமோ மைண்டும் அதே மாதிரி ஜடம் தான், புத்தியும் ஜடம். ஆனா நம்மளுடைய மைண்டும் புத்தியும் ரொம்ப குயிக்கா போற மாதிரி டிராவல் பண்ற மாதிரி நம்ம சார் மனசுல நம்ம நினைச்சானா இப்போ உட்கார்ந்த இடத்துலயே நான் லண்டன் வரைக்கும் போயிட்டு வந்தேன் சார் அப்படின்னு பாருங்க. இப்ப போய் யோசிச்சு பார்த்தேன்னா என் பையனுடைய வீடு ஞாபகம் வந்துருச்சு அமெரிக்காலன்னு சொன்னீங்கன்னா மைண்டு போறதே சார்னா உங்க சைத்தன்யமும் உங்க பின்னாடி போயிட்டு வந்ததுனாலதான் உங்களுக்கு அது தெரியப்படுத்தி நீங்க இப்ப போய் யுஎஸ்ஏ போயிட்டு வந்தீங்கன்றத. நம்ம என்ன பண்றோம், அதை மறந்துடுறோம் இல்லையா. இப்படி பாருன்னா கையை மாத்திரம் பாத்தீங்க, இந்த கைக்கு முன்னாடி இங்க லைட் இருக்கு, லைட் இல்லாம அப்படியே என்னுடைய கையை பார்க்க முடியும். ஆனா எல்லாருடைய ப்ராப்ளம் என்ன, இந்த கையை மாத்திரம் பார்த்தோன்னா கை மாத்திரம் தான் தெரியறதுன்னு நினைக்கிறான். அதுக்கு பர்வேட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த லைட்டை பாக்குறதே கிடையாது. அதனால இந்த ஜீவன் அவன் என்ன பண்றான், அந்த சூரியனுடைய பிரகாசத்தை கணக்குல எடுத்துக்காம இந்த மிரர் தான் இதை பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்றது இந்த எக்ஸாம்பிள்ல எப்படி தப்போ அதே மாதிரி இந்த ஜீவன் சிதாபாசனை போய் நான் சொல்றது தப்பு அப்படின்றத உங்களுக்கு பிரிச்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா என்ன, இதெல்லாம் கூட்டஸ்தங்கிட்டேந்து கிடைச்சதுதான் இந்த பிக்சர். அதனால இந்த கூட்டஸ்தன் ஒருத்தர் இருக்கார். அந்த ரிஃப்ளெக்ஷன் நீங்க நினைச்சிட்டு எதை நானு நினைக்கிறீங்களோ அதுவும் அந்த கூட்டஸ்தனுடைய வேலைதான், சிதாபாசனுடைய வேலைதான். இப்படி ரெண்டு சைத்தன்யம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத முதல் ஸ்லோகத்துல அதுதான் சொல்ற. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் விஸ்தாரப்படுத்துவார். இப்போ காதித்ய தீபிதே உட்யே தர்ப்பணாதித்ய தீப்தவத் கூட்டஸ்தபாசிதோ தேஹா தீஷ்ட ஜீவேன பாஷ்யதே. அது என்ன காதித்ய அப்படின்னாரு. காதித்ய ஒண்ணு கேள்விப்பட்ட, கம்னாக்கா ஆகாசம் இல்லையா, கம்னாக்கா ஆகாசம், ஆகாசத்துல இருக்க கம்னா ஆகாசம். கே வித்தியமான ஆதித்யா காதித்யா, அது ஒரு சமாசம்.
அது மத்தியம பத லோப. நம்ம புரிஞ்சுக்கணும். கே வித்தியமான ஆதித்யா அப்படின்னு கேல தெரியக்கூடிய ஆதித்யம். அந்த தெரியக்கூடியதுன்றது புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கே ஆதித்யம் இல்லையா. நம்ம சொல்லும்போது கார்த்திகேய புஸ்தகம்னு சொன்னாக்க கார்த்திகேயன் புத்தகம் அப்படின்னு சொல்லி போறோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளே அது உள்ள போட்டுக்க வேண்டியது, அது உள்ள இருக்கிறத புரிஞ்சுக்கணும். காதித்யான்னா ஆகாசத்துல இருக்கக்கூடிய அந்த ஆதித்யன், அவர் அந்த ஒரிஜினல் சன்னானவர். அவர் என்ன பண்றார்? தீபித்தே, அவர் லைட் பண்ணாரே ஆனால் சூரியனால் பிரகாசப்படுத்தப்பட்ட குட்யே, குட்யம்னாக்க சுவர் அப்படின்னு அர்த்தம். காதித்ய தீபித்தே குட்யே, அந்த வால்ல ஆகாசத்தினுடைய இருக்கக்கூடிய சூரியனால பிரகாசப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவரில், குட்யே அப்படின்னாக்க சப்தமி, அந்த சுவரில் தர்ப்பணாதித்ய தீப்திவது. அது என்ன தர்ப்பணாதித்யம் அப்படின்னா? தர்ப்பணம்னாக்க கண்ணாடி, கண்ணாடியில வித்தியமான தர்ப்பணே வித்தியமான ஆதித்யா தர்ப்பண ஆதித்யா. அங்கே மத்தியமதா வித்தியமான எடுத்துட்டு புரிஞ்சுக்க. தர்ப்பண ஆதித்ய கண்ணாடியில தெரியக்கூடிய அந்த ஆதித்யன். தர்ப்பணாதித்ய தீப்தவது, அதுவும் அதே மாதிரிதான் இருக்கு. கண்ணாடியில அதுவும் பிரகாசப்படுத்துறது, இந்த கண்ணாடியில இருக்கிறதும் பிரகாசமாக எரியுது இல்லையா. இப்படி தீப்தியவது கூட்டஸ்த பாசிதா தேகா. இந்த எக்ஸாம்பிள் இப்படி புரிஞ்சுட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, கூட்டஸ்த பாசிதா தேகா, எங்கிட்ட இருக்கக்கூடிய நான் சொல்றேன். அந்த நான் யாருன்னாக்க அது அந்த கூட்டஸ்தனால பிரகாசிக்கப்படக்கூடிய நான். இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இங்க அங்க குட்டியம் எப்படியோ அங்க இங்க தீப தேகமானது இல்லையா. அங்க எப்படி சூரியனால ஏற்பட பிரகாசம் போல இங்க கூடஸ்தனால பிரகாசப்பட்டிருக்கக்கூடிய இந்த சரீரமானது தீஷ்ட ஜீவேன, தீ அப்படின்னா புத்தி, அந்த புத்திக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனால, அங்க ஆதித்யத்துல இருக்கக்கூடிய சூரியனால, இங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தமாக கூடிய இந்த ஜீவனானவன் பாசத்தே. இவன் புத்தியில இந்த ஜீவனால் இந்த சரீரமானது புத்தியில் உள்ள ஜீவனால பிரகாசிக்கப்படுகிறது. ஜீவனா ஜீவன் ஜீவன் நமக்கு தோன்றது அப்படின்னாரு. இப்படி ரெண்டு விதமான பிரகாசம் நமக்கு தோன்றது. எங்கு இருக்கக்கூடிய கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அதே கடவுள் தான் எங்கிட்டயும் இருக்காருன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப அதை தவிர நான் ஒருத்ததான் நான்னு புரிஞ்சிட்டு இருக்கேன். அப்படின்னா அந்த நான் எப்படி வந்ததுன்னாக்க, இது என்னுடைய புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆனதுனால அந்த நான் தோன்றது. இப்படி நானே பரமாத்மாவும் இருக்கேன், ஜீவாத்மாவும் இருக்கேன். பரமாத்மாவா இருக்கேன்றது சாஸ்திரம் சொன்னா தெரியும். இல்ல அஜ்ஞானமா பார்த்தா ஜீவாத்மாக இருப்பேன். அந்த ஜீவனுக்கு எப்படி அந்த ஆத்மான்ற ஒரு ஸ்டேட்டஸ் வரும்? அந்த ஒரிஜினல் கூட்டஸ்த சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் அது வந்தது. அவர் இல்லைன்னா ரெடி அப்படின்ற அர்த்தத்தை புரிஞ்சுட்டோம்னா சரியா போயிடும். அதனாலதான் நம்ம பிரகாசப்படுத்திக்கிறோம். நம்ம ஆக்டிவா இருக்கோம்னா காரணம் என்ன? அந்த ஆத்மாவனாலதான் ஆக்டிவா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஒரு டவுட் சார், நீங்க என்ன சார் ஒரு ஜீவனை வச்சிருக்க, எத்தனையோ ஜீவர்கள் இருக்காங்களே சார் அப்படின்னா, அப்படியா? அநேகமாக தர்ப்பணங்கள் இருக்க மாதிரி நீங்க அச்சீவ் பண்ணீங்களா? இப்ப எனக்கு என்ன போச்சு இல்லையா, 15 கை கண்ணாடி வந்தது, ஒரு சூரியன் இந்த இதுல பிரதிபலிச்சார். அத 10 கண்ணாடி பேர் வச்சு 10 பேர் பண்ணாங்க இல்லையா. 10 பேர் பண்ணாலும் அங்க என்ன வரும்? 10 பேட்ச் வரும். அந்த 10 பேட்சுக்கு நடுவுல இடம் இருக்கு இல்லையா, கேப் இருக்குமே, சந்தி இருக்குமே. அந்த சந்தியில எல்லாம் இருக்கிறது என்ன? அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். இதுல இருக்குன்னா ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அதனால அநேகமா இருந்தாலும் ஒண்ணும் தப்பு இல்லையே. எவ்வளவு மிரர் இருக்கோ அவ்வளவு இருக்கு. ஆனா பரமாத்மா ஒண்ணுதான், அங்க இருக்கக்கூடிய சூரியன் ஒண்ணுதான். அதுதான் சொல்லணும். அந்த சூரியனை வாங்கிதான் இந்த 10 பேரை வேலையை பண்றாங்களே தவிர அந்த 10 பேரை யாரும் நினைக்கல. இந்த 10 பேருக்கு யாரு பிரைட்னஸ் கொடுத்தது? அந்த சூரியன் தான். அதேதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களும் அதே பரமாத்மா தான். அவாவா என்ன பண்றாங்க? அதை மறந்துவிட்டு தான் இண்டிவிஜுவல் நடந்துட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்கு அநேக தர்ப்பணாதித்ய தீப்தீனாம் பகு சந்திஷு இதரா வியஜ்யதே தாசாம் அபாவேபி பிரகாசதே. அநேக தர்ப்பண ஆதித்ய 10-15 கண்ணாடி இருக்கு அப்படின்னாக்க, அநேகம்னாக்க அநேக தர்ப்பணத்தில் இருக்கக்கூடிய ஆதித்யங்கள்னால தீப்தினாம் பகுசந்திஷு
ஏற்படும் பிரகாசங்களுக்கு நடுவுல இல்லையா, நடுவுல சந்தினாக்க என்ன அர்த்தம், ஃபுல்லா ஒரு பிரைட்னஸ் இருக்கு. இதுல இருந்து லைட்ல இருந்து இந்த கண்ணாடியில வந்து அந்த கண்ணாடியை அந்த பக்கம் இருக்குன்னா அதுல இருந்து வந்த கண்ணாடியினுடைய ரிஃப்ளெக்ஷன் ஒண்ணு வந்து அதுல சேர்ந்தது. அந்த மாதிரி ஒரு 10 இடத்துல அந்த பேச்சஸ் இருக்கு. ஆனா இன்பிட்வீன் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன இருக்கு, காலியா தானே இருக்கு. காலியா இருக்குன்னா என்ன அர்த்தம், அது தெரியுதுன்னா அது ஒரிஜினல் சன்ஷைன் அங்க இருக்கு இல்லையா. அது எப்படி இருக்குன்னா இதரா வேத்தியத்தை, இதரான்னா எங்க அந்த ஒரிஜினல் ஆதித்யம், அந்த ஆதித்யனால இதரா அப்படின்னாக்க ஆகாஷ சூரியனுடைய மற்றதுன்னா என்ன அர்த்தம், கண்ணாடியிலேருந்து வந்தது, மற்றது அப்படின்னா ஒரிஜினல் ஆகாசம். இதரான்னாக்க இந்த இடத்துல ஆதித்யன்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தர்ப்பண ஆதித்யத்தினுடைய ஒளி, அது வந்து காதித்யத்தினுடைய ஒளி, அதனுடைய ஒளி. தாசாம் அபாவே அப்படி இந்த மிரர் எல்லாம் இல்லைன்னா கூட அவர் இருப்பார் இல்லையா, பிரகாசத்தே அப்படிங்கிற. அநேக கண்ணாடி சூரியர்களால ஏற்பட்டாலும் இல்லையா, பிரகாசங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளியில அந்த ஆகாச சூரியனுடைய பிரகாசமானது நல்லா தெரியும். இதெல்லாம் கண்ணாடி சூரிய பிரகாசம் தர்ப்பண ஆதித்யமே இல்லைன்னா கூட அந்த காதித்யமானது இருக்கும் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள புரிஞ்சிட்டோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாம் ஜீவர்கள்னு சொன்னாலும் உண்மையிலேயே யார் நம்ம எல்லாம் இயக்கிறதுன்னா அந்த பரமாத்மா தான். எல்லாருமே பரமாத்மா ஸ்வரூபம் தான். அந்த பரமாத்மாவை தெரியாததுனால அந்த ரிஃப்ளெக்ஷனை வாங்கிட்டு நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷனை போய் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் நினைச்சிட்டு அஜ்ஞானியானவன் போயிடறான். இந்த அஜ்ஞானம் போகணுமே ஆனால் என்ன புரிந்து கொள்ளணும்னா அவருடைய கருணை இல்லாம இவனால எந்த காரியமும் செய்ய முடியாது. அவர் ஒழிக்கிறதுனாலதான் என்னுடைய கண்ணு பார்க்கறது, என்னுடைய காது கேட்கறது, மூக்கு வைக்கிறது. அவர் இல்லை என்றால் இது எதுவுமே ஒழிக்காது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. இப்படி அநேக தர்ப்பண ஆதித்ய தீப்தினாம் பகு சந்திஷு இன்டர்மீடியட் கேப் நிறைய இருக்கு இல்லையா, பிட்வீன் பேச்சஸ் நிறைய இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில எல்லாம் அப்ப யார் ஒழிக்கிறாங்க, இந்த மிரர் இல்லாம அந்த ஒரிஜினல் சைத்தன்யம் தான் ஒழிக்கிறது. ஆனா தாசாம் அபாவே அப்படி இந்த கண்ணாடி இருக்கக்கூடிய தர்ப்பண ஆதித்ய அபாவே அப்படி தர்ப்பண ஆதித்யர்கள் இருந்தாலும் அதை எடுத்துட்டீங்கன்னா இப்ப அந்த முழுவாக இப்ப பிரகாசிக்க போறது, அவர் இருக்க போறார் அப்படின்னு சொல்றார். ஒரே இடத்துல ரெண்டும் இருக்கக்கூடிய ஆகாச சூரியனும் கண்ணாடி சூரியன் தான் சந்தேகம் வரலாம். ஆனா அந்த ஆகாச சூரிய பிரகாசம் இருந்ததுனாலயே இந்த இடைவெளியை அடையலாம். இந்த கண்ணாடியினுடைய ஆதித்யம் இல்லைன்னா கூட அந்த சூரியன் இருக்கிறதுனால ரெண்டு இருந்தாலும் ஒன்னு ஒரிஜினல் ஒன்னு ரிஃப்ளெக்டட் என்று அறியலாம் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னார். சொல்லிட்டு சிதாபாச விசிஷ்டானாம் ததா அநேக தியாம் அசௌ சந்திம் தியாம் அபாவம் ச பாசயன் பிரவிவிச்யதாம். அத போலவே சிதாபாசன் அப்படின்னு சொன்னா என்ன, ஒரிஜினல் சைத்தன்யம், ரிஃப்ளெக்டட் பிம்ப சைத்தன்யம், அவனுக்கு சித்துக்கு ஒரு ஆபாசம் வருதுன்னாக்க என்ன அர்த்தம், அவருனாலதான் இந்த வருது. சிதாபாசன் சொன்னாலே என்ன அர்த்தம், ரெண்டு சிதாபாசன சித்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, அது பண்றதுக்கான ஒரு மீடியம் இருக்கு அங்க. இப்படி இருக்கக்கூடிய சிதாபாச விசிஷ்டானாம், சிதாபாசனோடு சேர்ந்து அநேக தியாம் அசௌ அநேக விற்த்திகள்லாம் ஃப்ளோ ஆஃப் தாட் இருக்கு. அங்க எப்படி மிரர் எக்ஸாம்பிள் வருதோ அதே மாதிரி இண்டிவிஜுவலுக்குள்ள எனக்குள்ள நிறைய அறிவுகள் வருது. படத்தை பார்க்கும்போது பட ஞானம் வருது, கடத்தை பார்க்கும்போது கட ஞானம் வருது, குசூலத்தை பார்க்கும்போது குசூல ஞானம் வருது, பாட்டில பார்க்கும்போது பாட்டில் ஞானம் வருது, புக்கை பார்க்கும்போது புக்கு ஞானம் வருது. இதெல்லாம் அந்த ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னுடைய புத்தியில அந்த புத்தியானது பொருளை பார்க்கும் பொழுது அந்த அறிவானது எனக்கு ஏற்படுகிறது இல்லையா. அநேக தியாம் அசௌ பல புத்தி விருத்திகளை உடையதாக இருக்கு. ஆனா இடைவெளி இருக்குல்ல, ஒரு நாலேஜுக்கும் நடுவுல நாலேஜ் என்னன்னா நான் உயிரோட தானே இருக்கேன், அவர் இருக்காருன்னு தெரியல. இன்பிட்வீன் தாட்ஸ் ஆல்சோ என்னுடைய மைண்ட் இருக்குன்னாக்கா அதுதான் மலை. அந்த காரியம் பண்ணும்போது அவரை நான் மறந்துட்டேன். இந்த கையை பார்க்கும்போது இந்த லைட்டை பார்க்கல, நீங்க கையை மாத்திரம் பார்த்துட்டீங்க.
யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த கை இல்லைனாலும் இங்க லைட் இருக்குன்னு தெரியுதுல்ல, இந்த கையிலயும் லைட் இருக்கிறதுனாலதான் பாக்குறீங்க. லைட் இல்லாம எப்படி என்ன பாப்பீங்க? ஆனா நம்ம பார்க்கும்போது கையை பாக்குறோம் அப்படின்றான். ஃபேனை பார்க்கும்போது நம்ம மறந்துடுறோம் எலக்ட்ரிசிட்டி இருக்கு அதுலன்றதும் மறந்துடுறோம். அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுனாலதான ஃபேன் வருது. நம்ம ஃபேனை போடுங்கன்னு சொல்லும் போது சாதாரண விவகாரத்துல பின்னாடி இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை மறந்து நம்ம பண்ணிட்டு நம்ம வாங்கி வச்சு நம்மளால வரா மாதிரி அதுக்கு அவர் ஒர்க் பண்ணாதான் இது வரும். பிரச்சனைன்னு வந்ததுன்னா தெரியும், நம்ம ஓடினாதான் எலக்ட்ரிஷியனுடைய அருமை நமக்கு தெரியும் இல்லையா, அது வரைக்கும் போகும். அத மாதிரி நம்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஒரிஜினல் சைத்தன்யம் நமக்கு மறந்து போயிடுறது. புத்தியினுடைய காரியம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ சந்திம் தியாம் அபாவம், இந்த சந்தியில என்ன ஆறுதுன்னு பாருங்க. தட் இஸ் கேப், டெம்பரரியா கேப் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு நாலேஜுக்கு நடுவுல கேப் வருது. இது ரொம்ப ரேரான விஷயம். இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சாதாரணமா ரெண்டு அறிவுக்கு நடுவுல கேப் வருதுன்றது யோகிகளுக்கு அதுக்குதான் நம்ம சொல்லிட்டே இருக்கிறதே நின்றா. இப்ப கூட நமக்கெல்லாம் கூட உபாசனையில எப்படி சொல்லிப்பாங்கன்னா, ஒரு மந்திரத்தை சொன்னோம்னாக்க அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இன்னொரு மந்திரத்துக்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு செகண்ட் கேப் இருக்கணும். அந்த ஒரு செகண்ட் கேப்ல புத்தி என்னன்னா அந்த மந்திரத்திலேயே இருக்கும் இல்லையா, அந்த மந்திரத்திலேயே இருக்கும். அந்த மந்திரத்தை திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் இருந்ததுன்னா நம்ம மனசு ஒரு நிமிஷம் நிற்கும். அந்த சமயத்துல என்ன ஆகும், நம்ம அந்த சைத்தன்யத்தோட ஐடென்டிஃபை பண்ணணும். ஓம் ஓம் ஓம்னு சொல்லியிருந்தா இன்பிட்வீன் அந்த ஓம்னு சொல்லி இன்னொரு ஓம்னு இருக்கும்பொழுது ஒரு சைலன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நாலாவதுன்னு அதுதான் சதுர்த்தம்னு சொல்றது இல்லையா. அந்த சதுர்த்தமானது இதுக்கு பேசிஸா இருக்கு. ரீம் ரீம் ரீம்னு சொல்லும் போது ஒரு கேப் ஒன்று வருது பாருங்க. அந்த கேப்ல சைத்தன்யத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. நம்ம 2 நாள் ஏன்னா ஹிரீம் சொல்றதுலதான் எனக்கு ஜபம் போறது, இன்னொரு தடவை ஹிரீம் சொல்லணும்ன்றதுலயே புத்தி இருக்கு. நடுவுல ஒரு நிமிஷம் நினைக்கும் பொழுது இல்லையா, அதுதான் சந்தி இல்லையா. இந்த சைத்தன்யமானது சிதாபாசனுக்கு நடுவுல நான் அந்த சித்தை எப்படி பாக்குறதுக்காக ஒரு ட்ரைனிங் தான் அந்த ஜபம். இதெல்லாம் கொஞ்சம் பெருசா நினைச்சேன்னா அந்த யோகி எல்லாம் என்ன சொல்றாங்க, நினைச்சுட்டே இருந்து மனசை நிறுத்தணும், ஒரு இடத்துல நிறுத்தணும், சமாதியில நிறுத்தணும், ஒண்ணுமே நினைக்காத மாதிரி பக்குவம் வரணும் மெடிடேஷன்ல அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷமாவது அது நிக்கணும். யோசிச்சுட்டே இருந்து ஒரு நிமிஷம் நின்னீங்கன்னா அந்த மெடிடேஷன்ல அப்படிதானே சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி எல்லாம் பண்ணி ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு அதுக்கு பேர் தான் அந்த சந்திம் தியாம். அந்த சமயத்துல பாருங்க, தியாம் அபாவம், புத்தியினுடைய அபாவம் அந்த இடத்துல தெரியறது இல்லையா. ஆனா ஆத்மாவோட நீங்க இருக்கீங்க அந்த சமயத்துல இல்லையா. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இந்த ஆனந்தம் கூட அப்படிதான் நீங்க புரிஞ்சுங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு ரொம்ப நாளா பாவம் ஜாதகத்தை எடுத்து அவருக்கு பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, ஒரு சந்தோஷமான ஒரு திருப்தியானது அவருக்கு ஏற்படுறது. அப்பாடியோன்னு அவர் ஈஸ்டர்ல உட்கார்ந்தோன்னு அப்பா நம்ம கடமை முடிச்சிட்டு ரிப்போர்ட்டும் வந்தாச்சு, கம்ஃபர்டபுள் தான் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சந்தோஷம் வருது இல்லையா. அந்த சமயத்துல என்ன ஆறுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய டாஸ்க் முடிஞ்சது, அவருடைய சுபாவமான ஆனந்தம் வருது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை உணராம இந்த பொண்ணுக்காக இவர் நினைச்சது பண்ண அதனால வரக்கூடிய ஆனந்தம்னு நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம இப்ப டிவி வாங்கினதுனால இன்னைக்கு ஒரு புது டிவி வந்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணான்னா ஒரு ஆனந்தம் வருதுன்னாக்க, உண்மையிலேயே பார்த்தா அந்த டிவினால வரல. நம்ம டிவி வாங்கணும்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே இருந்தோம், அது எல்லாம் இன்னைக்கு செட் ஆயிடுச்சுன்னா அப்பாடான்னு ஒரு ரிலாக்ஸ் மைண்ட் வரும்போது அந்த மைண்ட் அந்த விற்த்திகள் ஆனது ஒரு இடத்துல அடங்கும் பொழுது அந்த ஆத்மாவானது வெக்தமாக ஆகிறது. அந்த சமயத்துல அந்த கான்சியஸ்னஸ் கொஞ்சம் அப்படி வெக்தமா ஆகுது. இதை டெலிபரேட்டா பண்றவன் யோகி, இத கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ்க்கு எடுத்துட்டு வரவன் உபாசகன் இல்லையா. அவன் ஜபம் பண்ணும்போது நின்னும் போது ஒரு நிமிஷம் ஆத்மாவோட நிக்கிறான். இத சொல்றதுக்கு இப்படி புரிஞ்சுக்கலன்னா இன்னொரு வழி இருக்கு. ராத்திரி தூக்கத்துல பாருங்க, ஜீக்கெல்லாம் அபாவமா இருந்தது, எல்லாரும் என்ன சொல்றான், காத்தால ஏறணும் எல்லாரும் ஆனந்தமா தூங்கின அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட இன்வால்வ் ஆகல. அபிமானம் இருந்தா, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட அபிமானம் இருந்ததுன்னா நிம்மதி கிடையாது அப்படின்றது கிளியர் கட்டா நமக்கு காமிக்கிறதுக்காக சுஷுப்தி. அந்த சுஷுப்தியில தியாம் அபாவம் இல்லையா, அந்த விற்த்திகள் புத்தி விற்த்திகளும் புத்தியும் இல்லாத ஒரு நிலை அங்க இருக்கு. அந்த சமயத்துல கூட வாசகன் அந்த ஒரிஜினல் கான்சியஸ் அங்கேயும் இருந்து கொண்டுதான் இருக்கார், அதையும் ஒழித்து கொண்டே இருக்கார் இல்லையா. சிதாபாசன் அங்க ரெஸ்ட் எடுக்கிற சமயத்துல கூட, சிதாபாசன் ராத்திரில ரெஸ்ட் எடுக்கிறான் இல்ல, சிதாபாசன் 2 தாட்டா இருக்கிறதுக்கு நடுவுல இருக்கும் பொழுதும் சித்து இருக்காரு.
அவர் இருக்கிறதையும் அவர் தான் ஒழிக்கிறார், இல்லாததையும் அவர் தான் ஒழிக்கிறார். எப்படி அந்த சூரிய ஒளியினால அந்த வால் மேலையும் ஒழிச்சாரோ, அந்த வால்ல மிரர்னால பிம்பங்கள்லாம் இருக்கும்போது தாட்டெல்லாம் இருந்தது, அந்த தாட்டை எடுத்தாலும் அந்த இடத்துல அவர் ஒழிச்சிட்டு தானே இருந்தார். அதே மாதிரிதான் இங்க நம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் வாசையன் எப்பொழுதுமே உங்களை ஒளிக்கொண்டே இருக்கிறது. இப்படி பிரதிபிச்சதாம், இப்படி அதை பிரிச்சு பிரிச்சு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பண்ணார். இதுதான் கூட்டத்தனம், அந்த சிதாபாசனையும் இப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னார். இன்னொன்னு புரியறதுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை எத்தனை வர இருக்கும். ஒரு பொருளை நம்ம பார்க்கறதுனால எல்லா தாட்டும் இல்லைன்னா கூட நாங்க தாட் எப்படி ஒரு தாட்டு முடிஞ்சா இன்னொரு தாட்டு வருது. இந்த தாட்டுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு குடம் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த குடத்தை நான் பார்த்த உடனே எனக்கு நான் இந்த குடத்தை அறிகிறேன் அப்படின்னு ஒரு தாட்டு வருது. நான் இந்த குடத்தை அறிகிறேன் ஒரு தாட்டு, ஒரு குடம், ஒரு நான். இப்ப 3 விஷயங்கள் இருக்கு. நானு, ஒரு பொருள், அதுக்கப்புறம் ஒரு தாட்டு, விருத்தி இருக்கு. இப்ப என்ன ஆச்சு, என்னுடைய விருத்தியானது வேலை செய்யணும்னாக்கா, மனசானது வேலை செய்யணும்னா நான் உயிரோடு இருந்தா தானே அது வேலை செய்யும். சித் ஆபாசம்னு சொன்னா சித்தானது அந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகணும். அது என்னுடைய கண்ணு மூலமாக இந்த குடத்தை போகணும். இந்த குடமானது எனக்கு தெரியறது அப்படின்னு சொன்ன உடனே இந்த கம்யூனிகேஷன் யாருக்கு வருதுன்னு பாருங்க. சிதாபாசனுக்கு வருதா, ஒரிஜினல் சைத்தன்யத்துக்கு வருதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சாட்சி தான் தாட்டை பர்வேட் பண்றது இல்லையா. அந்த த்ரூ த தாட்டு சிதாபாசனானவன் கடத்துக்கு போறான். இப்போ என்ன அவன் நினைக்கிறான், ஐ நோ த பார்ட் பிகாஸ் ஆஃப் சிதாபாசன் அப்படின்னு நினைக்கிறான். கரெக்டா? அப்படிதான் நினைக்கிறான். நான் போனதுனாலதானே அது எனக்கு தெரிஞ்சது, சிதாபாசனாலதான் இந்த குடமானது தெரிஞ்சது அப்படின்றத ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறார் உள்ள. ஐ நோ திஸ் பார்ட் இருக்கா பாருங்க. எல்லாத்துலயும் அந்த சிதாபாசன் கூட இல்லாம இல்ல பாருங்க. நம்ம இதை நோட் பண்றதுக்கு தவறுறோம். எந்த ஒரு தாட் வந்ததுனாலும் நான் ஒரு குடத்தை அறிகிறேன்னாக்க என்னுடைய சாட்சியானது அந்த மைண்ட்ல வரணும். அந்த மைண்ட் ஆனது சிதாபாசனானவர் குடத்துக்கு போனோம். அந்த குடம் ஆனது அந்த பிகாஸ் ஆஃப் சிதாபாசன் தெரியறது எனக்கு. தெரிஞ்சது யாருக்கு? எனக்கு. நான் தானே தெரியறதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப நீங்க நின்றுட்டே இருக்கீங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாருங்க, உங்க பையன் யூஎஸ்ஏல இருக்கான, எங்க இருக்கான், ஒரு நிமிஷம் அவன் வீட்டை யோசிச்சு பாருங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு போயிட்டு வரீங்க. ஆனா நீங்க எல்லாரும் என்ன நினைக்கும், மனசனாலதானே நான் போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறீங்க. மனசுனால போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியணும்னா அவரும் கூட போயிருக்கணும்ல. அவர் இந்த மனசு போறதுக்கு முன்னாடி ததேஜதி தன்னைஜதி தூரே தன்வது, அதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி போய் அங்க நின்னாரு. உங்களுடைய சைத்தன்யமானது அங்க போய் நின்று உங்க மனசு வந்த உடனே உங்களுக்கு அதை காமிச்சிட்டு திருப்பி உங்க கையில உட்கார்ந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா, இந்த அவசரத்துக்கு காரணம் உங்க மனசுன்னு நினைக்கிறீங்க. இல்ல, அவர் தான் உங்களை பிரேக் பண்றாரு. அவர் இல்லாம உங்க மனசு வேலை செய்யாது. சிதாபாசன் இல்லாம, சித்து இல்லாம எப்படி சிதாபாசன் வேலை செய்யும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க, சிதாபாசன் தான் காரணம்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஆக்சுவலா பார்த்தா சிதாபாசனா காரணம். இது நான் இப்ப போயிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுது. உங்க ஆத்மால இருக்கக்கூடிய சாட்சி சைத்தன்யத்துக்கு அது தெரியுது. நான் இப்போ ஒரு நிமிஷம் அமெரிக்காவுக்கு போய் என் பையன் வீட்டை பார்த்தேன்ற அறிவு உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதுக்கு போயிட்டு வந்ததுக்கு காரணமாக இருந்தது உங்களுடைய தாட்டு இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், தாட்டு ஒரு விஷயத்தை பிரகாசப்படுத்துமே தவிர அந்த அறிவானது ஏற்படணுமே ஆனால் அந்த ஆத்மாவானவர் இருக்கணும் அப்படின்றத சொல்லணும் இப்போ இல்லையா. இப்போ கடை கடை காகார தீஸ்தாச்சித்து, உடத்துல இருக்கக்கூடியதான ஒரு உருவத்தை கொண்ட தீஸ்தா சித்து இல்லையா. கடவிருத்தி, அந்த என்னுடைய புத்தியில இருக்கக்கூடிய ஒரு விருத்தியானது இருக்கு. இந்த புத்தியில இருக்கக்கூடிய விருத்தி தான் போய் அந்த குடத்தை போய் அப்போ போய் என்னாச்சு, கடமேவ அவபாசையே. அப்போ இந்த சைத்தன்யமானது குடத்தை மாத்திரம் தானே பிரகாசிக்க செய்யணும், குடத்தை மாத்திரம் பிரகாசிக்கணும். கடசிய ஞாததா எது அப்படின்னு பார்த்தா, இதை அறிபவர் யாரு அப்படின்னு பார்த்தா பிரம்ம சைத்தன்யேன அவபாசத்தை. பிரம்ம சைத்தன்யமானது அவர்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகி அவர் போய் அதை பண்ணார். அப்படின்னா என்ன சொன்னாக்க, இந்த
உருவத்தை காமிக்கிறது மாத்திரம் பிரதிபிம்பம். அந்த கட பிரகாசகம் மாத்திரம் அவர் பண்ணிட்டாரு. கடத்தை பிரகாசிக்கம் பண்றது மாத்திரம் தான் சிதாபாசனுடைய. கடத்தை நான் அறிகிறேன்னு சொல்றது ஆத்மாவுக்கு சேர்ந்தது. இந்த ஆத்மாவுக்கு சேர்ந்ததை போய் நான் சிதாபாசனுக்கு சேர்ந்ததுன்னு அத்தியாசம் பண்ணிக்கிறேன். இதுதான் அத்தியாசம் பண்ணிட்டேன். எனக்கு எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடி அஜ்ஞானம் எங்க இருந்தது? கடமே தெரியாம இருந்தது. எங்க இருந்தது? சைத்தன்யத்துலதான் இருந்தது. இப்போ சிதாபாசன் மூலமா கடத்தை அறிந்தது. திருப்பி இப்ப இவர் கையில இப்பொழுது நான் குடத்தை அறிந்தேன்னு சொல்றேன். சோ அறியாத நிலையும் எங்கிட்ட இருந்தது. அறிந்ததுன்றது நடுவுல இந்த சிதாபாசனானது ஒரே ஒரு தடவை போய் குடத்தை பிரகாசித்து வந்தது. அவ்வளவுதான் அந்த சிதாபாசனுடைய வேலை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், சிதாபாசன் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு. ஒவ்வொரு தாட்டிலையுமே பாத்தீங்கன்னா அந்த தாட்டை செய்யும் போது பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்துவம் விந்ததே அப்படின்னு சொல்ற இடத்துல கேனோபனிஷத்துல ஒவ்வொரு தாட்டம் போறது உங்களுக்கு வேலை செய்து வருதுன்னா அந்த தாட்டை மாத்திரம் தான் நீங்க பாக்குறீங்களே தவிர அதுக்கு பின்னாடி அந்த சைத்தன்யமும் போயிட்டு வருதுன்றத நம்ம பார்க்க மாட்டேன்னா. அதுக்குதான் ஆன்சரபிள் அந்த சித்து. ஏன்னா அதுகிட்ட இருந்து தானே கடன் வாங்கிட்டு இருக்கு சித்து. அது கரெக்டா அந்த காரியத்தை பண்ணிட்டு அதுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுறது. ஆனா எதுக்கு ரிப்போர்ட் பண்றதோ அதுதான் நானுன்றத மறந்து இத போய் நானு அப்படின்னு ஒரு அத்தியாசத்தினால இவன் நினைக்கிறான். இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, எனக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியுது. உங்களுக்கு ரஷ்யன் தெரியுமான்னு கேட்டானாக்கா டக்குன்னு தெரியாதுன்னு. எப்படி தெரிஞ்சது தானே தெரியணும். தெரியாதது எப்படி தெரியும்னா, சிதாபாசன் அங்க போல போயிருந்தாக்க நான் அவன் மேல போயிட்டு இருப்பேன். சிதாபாசன் போல சிதாபாசன் போயிட்டு வந்தது சொன்னது எனக்காக தான் வந்தது. சோ அதனால சிதாபாசம் போயிட்டு வந்ததும் நான் அறிஞன்னு எனக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கான். அதனால எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா என்னுடைய சிதாபாசம் போய் வேலையெல்லாம் பண்ணி எனக்கு தான் ரிப்போர்ட் பண்ணான். அதனால எனக்கு தமிழ் தெரியும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய சிதாபாசா ரஷ்யா கிட்ட போகல, அதனால எனக்கு போகலன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் மெயினா இருக்கேன். அந்த சிதாபாசா அது போய் வெறும் பிரகாசப்படுத்துறது மாத்திரம் தான் அது வேலை. அதுவும் எப்ப பிரகாசம் நான் இருந்தாதான் அவர் போவார். இப்படித்தான் அறிவானது வருகிறதுன்றத புரிந்து கொள்ளணும். இப்படி விவிச்சத்தான் இப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கணுமா அந்த கூடஸ்தனையும் ஜீவனையும் இப்படி சொல்லி அஜ்ஞாதத்வேஞாதோயம் இல்லையா. புத்தி விருத்தி ஏற்படுறதுக்கு முன்னாடி இந்த குடமானது அறியப்படவில்லை. அஜ்ஞானம் என்கிட்ட இருந்தது இல்லையா. ரஷ்யன் தெரியாதுன்ற அஜ்ஞானம் யாருகிட்ட இருக்கு? என்கிட்ட தானே இருக்கு. இதுக்கப்புறம் அயம் கடகா புத்தி உதயாத் புறா, இதுதான் குடம் அப்படின்ற அறிவானது இல்லையா. இந்த குடம் அறியப்படவில்லைன்னு என்கிட்டதான் இருந்தது. ஞாதகா அகம் கடகா புத்தி உதயாத் புறா, இந்த பின்னாடிதான் அந்த புத்தி உழிஞ்ச உடனே தான் இது எனக்கு தெரிஞ்சது என்பது எனக்கு தெரிஞ்சது. சோ அஜ்ஞானமும் எனக்கு தெரிஞ்சது. இப்ப இந்த புத்தி உதிச்ச உடனே இதுல இருந்துதான் எனக்கு இந்த குடமும் வந்தது அப்படின்றது தெரியுது இல்லையா. அப்படின்னா எனக்கு கடஜானம், கடஜானத்தினுடைய ஞானம், கடஜானம் சிதாபாசத்தினால வந்தது. கடஜானத்துக்கு காரணமான சிதாபாசனை எங்கிட்ட ரிப்போர்ட் பண்றதுனால கடஜானத்தினுடைய ஞானமும் எனக்கு இருக்கிறது இல்லையா. கடஜானத்துக்கு ஞானமாக இருக்கிறது. பிரம்மனைவ உபரிஷ்டாத்து, இது எல்லாம் மேல இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தினால்தான் அனுபவிக்கிறது. ஞாதத்வேன இதி அசௌ விதா, இதுதான் வித்தியாசம். இந்த ரெண்டு காரணமும் சாட்சி பர்வேஷ்ட தாட், த்ரூ தாட் சிதாபாசம் பர்வேஷ்டி கடம். அது என்ன பண்றது? ஐநோ கட்டம்னு சிதாபாசனுக்கு சொன்னது. இத பார்த்த உடனே நான் என்ன ஐநோ கடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரிஜினல் சைத்தன்யமானது பாக்குறது. சோ இது ஒரிஜினல் பிம்ப சைத்தன்யத்தினுடைய காரணம் தான், காரியம் தான் இது. இந்த பிரதிபிம்ப சைத்தன்யமும் இவங்குள்ள இரண்டாவது சைத்தன்யமாக இருக்கிறதுனால இந்த தாட்டுன்றதை வச்சுட்டு எல்லா பொருளையும் இது அனுபவிக்கிறது. படத்தை பார்க்கும்போது படம் என்றது, துணியை பார்க்கும்போது துணி, புத்தகத்தை பார்க்கும்போது புத்தகம்னு சொல்ற எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னாக்க மனசு புத்தி தான் காரணம்னாக்கா, அந்த மனசு புத்தி வேலை செய்யணும்னாக்கா அதுல ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரிஜினல் சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கு. இப்படி நீங்க ஜீவன் புரிஞ்சுட்டாக்க சித்தையும் புரிஞ்சுக்கணும், சிதாபாசனையும் புரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு குடத்தை பிரகாசிக்கிறது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இந்த பிரகாசத்துக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரிஜினல் சைத்தன்யம் தான் புரிஞ்சுக்கிறது. ஆனா இந்த சிதாபாசனானவர் பண்ற வேலையினால நமக்கு என்ன தெரியுது? அதுதான் அறிஞ்சா மாதிரி தெரியுது. குடத்தை அதுதான் அறிஞ்சா மாதிரி நமக்கு தெரியுது.
அப்படின்ற ஒரு விதை இப்படி பிரிச்சு அறியணும். சித்தையும் சிதாபாசனையும் பிரிச்சு அறிஞ்சா இது ரெண்டும் நம்ம கையில இருக்குன்றது தெரியும். ரெண்டு இருக்குல்ல, பிம்ப சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம் ரெண்டு நம்ம கிட்ட தான் இருக்குன்றத புரிய வைக்கிறதுக்காக அவர் என்ன சொன்னார், மிரர் எக்ஸாம்பிள் மூலமா இந்த விஷயத்த சொன்னார். சூரியனுடைய எக்ஸாம்பிள் மூலமாக இப்படி சொன்னார். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னாக்க, நீங்க பாருங்க, நடுவுல கிளாஸுக்கு வரும் பொழுது எத்தனையோ வண்டி போச்சு இல்லையா, எத்தனையோ பேர் எல்லாம் நம்ம எல்லாரையும் ஞாபகம் இருக்கா பாருங்க. யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ, ஏன்னா சிதாபாசன சைத்தன்யமும் ஒன்னா சேர்ந்த போது உங்களுக்கு யார யார பாத்தீங்களோ அவதான் தெரிஞ்சதே தவிர இல்லையா, சிதாபாசன் வேற எங்கேயோ நினைச்சிட்டான்னாக்க சைத்தன்யம் எல்லாத்தையும் தான் பார்த்தது இல்லையா, எல்லாத்தையும் அதுக்கு அஜ்ஞானமும் தெரியுது. இவ்வளவு பேர் இருந்தாங்கன்றது தெரியுது, யார் யாருன்னு தெரியல. சில பேர் தான், நீங்க இவ்வளவு கார் பாத்தீங்க இல்லையா, அது பார்க்கும்போது ரெட் கலர் பச்சை கலர் எல்லாம் பார்த்திருக்கீங்க, ஆனா எதுவுமே, ஆனா சில கார் மாத்திரம் ஞாபகம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், சிதாபாசனம் சித்து சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணான்னாக்கா நமக்கு தெரியறது. அவன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பார்க்கலன்னாக்கா இது எங்கேயுமே ரிஜிஸ்டர் ஆகுறது இல்ல அப்படின்னு தெரியுது. அதனால சிதாபாசன் டெம்பரரியா தான் இருக்கா நம்ம கையில, அத சித்தானது ஒரிஜினலா இருக்கு, எப்பொழுதுமே இருக்கு. சிதாபாசன் என்ன பண்றான், என்ன சில சமயத்துல வேலை செய்யறான், சில சமயத்துல வேலை செய்யும். உங்களுடைய மைண்ட் எப்ப முழிச்சுட்டு இருந்ததோ அதை மாத்திரம் தான் இங்க ரிப்போர்ட்டிங் இல்ல, பாக்கி எல்லாம் இங்க ரிப்போர்ட் ஆகல. ஆனா ரிப்போர்ட் பண்ணதுனாலே நீங்க அதுதான் பாத்தீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்க பார்த்தது கொஞ்சம் தான் அப்படின்னு இப்ப தெரியறது இல்ல. இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது, சிதாபாசனுடைய வேலையானது வெறும பிரகாசப்படுத்துறது தான் அவனுடைய வேலையை தவிர பின்னாடி இருக்கக்கூடிய சித்து தான் எல்லா வேலையும் பண்றான்றத புரிஞ்சுக்கணும். இப்படி சித்து சிதாபாசன் ரெண்டு பேருமே ஒரு விஷயத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னாரு. இப்போ சூரிய பிரதிபிம்பத்தை இருந்தாதான் உங்களுக்கு இருட்ட போக்கடிக்க முடியும் இல்லையா. அதே மாதிரி அஜ்ஞானத்தை போக்கடிக்கணும்னாக்க அந்த ஆத்மாவானது இருந்தாதான் போக்கடிக்கும். வெறும் கட்டை இருக்கு, அந்த கட்டையானது உங்களுக்கு கொளுத்த முடியுமா, அதுல அக்னி சேர்ந்தாதானே கொளுத்த முடியும். அதே மாதிரி இந்த சிதாபாசன் வெறுமை இந்த குடத்தை ஒழிப்பானான்னு அது ஒழிக்க முடியாது. இந்த சிதாபாசன் அதுல ரிஃப்ளெக்ட் ஆனாதான் ஒழிப்பான் அப்படின்ற சொல்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. சாதாரணமா ஒரு வெறும் கம்பு இருக்குன்னு வச்சுங்க, அதனால ஒரு குத்தினாக்க அது தொலைக்கக்கூடிய சக்தி அதுல வருமா, வராது. அது கூட நீங்க என்ன பண்ண, ஒரு இரும்பு கூட சேர்த்துக்கணும், அந்த முனையில சேர்த்து அது ஈட்டி ஆக்கினீங்கன்னு வச்சுங்க, அப்போ அது ஒரு தொலை போட்டு அது உள்ள போகும். அதே மாதிரிதான் சிதாபாசாந்த தீவிருத்தி ஞானம் லோகாந்த குந்தவது ஜாட்யம் அஜ்ஞானம் ஏதாப்யாம் வியாப்தா கும்ப விதா உச்சதே நுனிர லோகாந்த குந்தவது. ஒரு லோகம் ஒண்ணு இருக்கு, இரும்பு ஒண்ணு இருக்கு, அது அந்தத்துல அந்த இதுல அது எப்படி இருக்குன்னா கூரா குந்தவத்து கூரா நுனியில இருக்கு. அது மாதிரிதான் சிதாபாசனை முன்னிட்டு இந்த புத்தி விருத்தியானது ஞானமானது அந்த சிதாபாசனை எதிர்பார்த்து இருக்கு. அந்த ஞானமானது, இந்த ஞானமானது ஞானம் அஜ்ஞானம் ரெண்டுத்தினாலும் வியாபிக்கப்பட்டிருக்கு. ஞானம் அஜ்ஞானம் ரெண்டுத்தினாலும் வியாபிக்கப்பட்டிருக்கு. இது அறிவதற்கு முன்னாடி அஜ்ஞானம் இருந்தது, அறிந்த பொழுது இவனுக்கு ஞானம் ஏற்பட்டது. இதுக்கப்புறம் கடஜானம் அதுக்கு வந்தது, கடஜானம் ஞானம் எனக்கு வந்துட்டு. இந்த சிதாபாசனானவன் கடஜானத்தை அறிந்தான். நான் வேக்கராக இப்ப இருக்கேன்னு எனக்கு தெரியுது, நான் வேக்கரதா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்குள்ள இருக்கிறது நான் இப்ப வேக்கரா இருக்கேன் அப்படின்னு தெரியுது, நான் ஸ்லீப்பரா இல்லைன்னு தெரியுது, நான் ட்ரீமரா இல்லைன்னு எனக்கு தெரியுது, என்னுடைய அஜ்ஞானமும் எனக்கு தெரியுது, தெரியுது. நம்ம இப்படி யோசிச்சு பார்க்க மாட்டேன்றோம் இல்லையா. நான் வேக்கறனாக நம்ம டேக் ஃபார் கிராண்டடா நம்ம பண்ணோம். இப்ப நம்ம பேசும்போது உங்க எல்லாருக்கும் என்ன தெரியுது, வேக்கர் நம்ம எல்லாம் அப்படின்னு தெரியுது. அப்படின்னா என்ன தெரியுது, நீங்க ட்ரீமர் இல்ல, நீங்க ஸ்லீப்பர் இல்லன்னு வேற தெரியுது. அப்படின்னா எடுத்தாலும் ஒரு அறிவு வரத்துக்கு காரணமாக இந்த புத்தி இருந்தாலும் அந்த அறிவை பெறுவதற்கு பின்னாடி ஒரு சைத்தன்யம் ஒண்ணு தேவை.
அந்த சைத்தன்யம் தான் இங்க வேணும். இந்த சைத்தன்யம் ரெண்டும் சேர்ந்து இந்த பிம்ப சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம் ரெண்டும் இருக்கு. அதுல பிம்ப சைத்தன்யம்ன்றது கூட்டத்தன், இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம்ன்றது இந்த கூட்டத்துக்கு தன்கிட்ட இருந்து கடன் வாங்கினதான ஆபாச சைத்தன்யம். அதனால இதுக்கு சிதாபாசன் பேரு. இந்த ரெண்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருந்தாதான் ஒரு கும்பமானது எனக்கு அறிவாக வரும். இந்த சிதாபாசனம் சித்து சேர்ந்து ஒரு குடத்தை பார்த்தாதான் அந்த குடஞானமானது எனக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இத கொஞ்சம் கொஞ்சமா விஸ்தாரம் பண்ணிட்டே போயிருப்பாரு சிதாபாசன். இதனுடைய ரொம்ப கஷ்டமா கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கக்கூடிய போர்ஷன். ஆனால் திருப்பி ஒரு தடவை நான் பார்த்தாருனாக்கா அது புரிஞ்சு போயிடும் இல்லையா? பார்த்துட்டு போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.